நீங்க சோசியல் மீடியாவை அதிகம் பயன்படுத்தினவரா அப்படின்னா இந்த காணொலியை கொஞ்சம் முழுமையா கேளுங்க. நாமெல்லாம் நினைக்கிறோம் சமூகமும் சமூக வலைத்தளமும் ஒண்ணுன்னு. அதான் இல்ல. சமூகம் வேறு, சமூக வலைத்தளம் வேறு. சமூகத்தில் நடக்கிற பல விஷயங்கள் சமூக வலைத்தளங்கள்ல பிரதிபலிக்கலாம். ஆனா நீங்க சமூகத்துல செயல்படுற மாதிரியே சமூக வலைத்தளத்தை செயல்படக்கூடாது. உதாரணமா, ஒரு பைத்தியக்காரன் திரும்பவும் வீட்டு முன்னாடி வந்து ஏதோ பண்றான்னு வச்சுங்களேன். நீங்க கடந்து போய் பாருங்க, அவன் மீண்டும் மீண்டும் செய்வான். ஒரு நாள் அவனை வச்சு நல்லா சாத்திட்டீங்கன்னா திருப்பி வரவே மாட்டான். சரிங்களா? அதே போல சமூக வலைதளத்துல ஒரு பைத்தியக்காரன் உங்க நட்போட்டத்திலயோ அது வேற உங்க பார்வைகளையோ விழுந்துகிட்டே இருக்கான்னு அவனை நீங்க போய் திட்டிக்கிட்டே இருந்தீங்களேன், அவன் மேலும் மேலும் பிரபல பைத்தியக்காரனா மாறிடுவான். அவனை கண்டுக்காக போக பழகிக்கணும். அதுதான் இந்த சமூகத்துக்கு நல்லது, நாளைய சமுதாயத்துக்கு நல்லது. நீங்க அக்கறையா செய்யக்கூடிய விஷயம் நாளைக்கு எப்படி ஆபத்தா முடியும் தெரியுமா? உங்க வீட்டுல ஒரு பிள்ளை நம்ம பிரபலம் அடையணும்னா தகுதியை வளர்த்துக்கணும் என்ற ஆசை போய் இது போல பைத்தியக்காரத்தனம் பண்ணாலே போதும் பிரபலம் ஆயிராங்க ஒரு எண்ணத்துக்கு வந்துடும். அந்த நிலைக்கு உங்க வீட்டுல உள்ள பிள்ளையோ சமூகத்தில் உள்ள ஒரு பிள்ளையோ வளர்க்காம இருக்கணும்னா நம்ம அக்கறையை நினைச்சணும் சமூகத்துல மட்டும் காட்டணுமே ஒழிய தயவு செய்து சமூகத்துல காட்டிடாதீங்க. கடந்து போங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது, நாளைய சமூகத்துக்கு நல்லது.